ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம். இன்னைக்கு வந்து ஜாவா ப்ரோக்ராமிங்ல இன்டர்வியூக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாலும் சரி, இன்டர்மீடியட்டாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் இந்த கண்டிப்பா லாஜிக்கலா ஒரு டாப் 5 ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸை தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு ஷோ பண்ண போறேன். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பலிண்ட்ரோம் பார்த்துடலாம். நீங்க லெஃப்ட் சைட்ல இந்த கோடை வந்து நான் உங்களுக்கு எழுதி வச்சிருக்கேன். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. பலிண்ட்ரோம்ன்றது சிம்பிளா சொல்றேன், நீங்க டெஃபினேஷன் பார்த்துக்கோங்க. நான் சிம்பிளா சொல்றேன், எக்ஸாம்பிள் ரேடார்னு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபார்வர்ட்ல இருந்து பார்த்தோம்னா RADAR. இப்போ ரிவர்ஸ் பண்றேன், அதாவது பேக்வேர்ட்ல இருந்து பார்த்தாலும் RADAR அப்படின்ற சேம் லெட்டர் தான் வரும், சேம் மீனிங் தான் வரும். அதுதான் வந்து பலிண்ட்ரோம். லெவல் எடுத்துக்கிட்டாலும் அப்படிதான், பேக்வேர்ட்ல இருந்து நீங்க படிச்சாலும் சரி, ஃபார்வர்ட்ல இருந்து படிச்சாலும் சரி, அந்தந்த பொசிஷன்ல அதே லெட்டர் தான் வரும், அதே மீனிங் தான் வரும். ஸோ இதுதான் வந்து பலிண்ட்ரோம். சிம்பிளா எப்படி பலிண்ட்ரோம் ப்ரோக்ராம் எழுதுறது அப்படின்றத நம்ம இந்த லெஃப்ட் சைட்ல பார்க்கலாம். நான் வந்து ஸ்கேனர் யூஸ் பண்ணி இன்புட் வாங்குறேன். எக்ஸாம்பிள் ரேடார்னு நான் பாஸ் பண்றேன். அதை நான் எழுதியிருக்கிற பலிண்ட்ரோம் பலிண்ட்ரோம்ன்ற மெத்தடுக்கு இன்புட்டா பாஸ் பண்றேன். அது இந்த மெத்தட்குள்ள வருது. நான் இங்க 2 வேரியபிள் டிஃபைன் பண்றேன், இன்டிஜர் வேரியபிள், லெஃப்ட் ரைட்டுன்னு. லெஃப்ட் வந்து 0, ரைட் வந்து இப்போ ரேடார்னு பாஸ் பண்ணனா அதோட லென்த் எடுத்துப்போம். ஸோ அதோட லென்த் -1ன்னு வச்சோம்னா 0 1 2 3 4. ஸோ 4 லெட்டர்ஸ், அதுதான் வந்து அதோட லென்த். ஸோ லெஃப்ட் 0 4. ஸோ அதை வைல் லூப்ல போட்டு கேரக்டரை செக் பண்றேன். அதாவது ஃபர்ஸ்ட் இடத்துல என்ன இருக்கு ஆர், லாஸ்ட் இடத்துல என்ன இருக்கு ஆர், ரெண்டும் சேமான்னு செக் பண்றேன். ஒருவேளை அது சேமா இல்லை அப்படின்னா அது ரிட்டர்ன் ஃபால்ஸ் கொடுத்துரும். நம்ம கான்செப்ட் படி ரேடார்ன்றது ஒரு பலிண்ட்ரோம். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆர், லாஸ்ட் லெட்டர் ஆர், செகண்ட் லெட்டர் ஏ, லாஸ்ட் பிஃபோர் செகண்ட் லெட்டர் ஏ. ஸோ அப்படியே ஃபாலோ பண்ணும்போது இந்த லாஜிக் வந்து பலிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணிடும். லெவல்னு பாஸ் பண்ணா அதுவும் பலிண்ட்ரோம்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ இந்த வைல் லூப்புக்குள்ள பலிண்ட்ரோமா இருந்துச்சு அப்படின்னா இங்க இப்ப என்ன பண்றேன்னா லெஃப்ட் பிளஸ் பிளஸ் பண்ணிக்கிறேன், இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன், ரைட்டை வந்து டிக்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து ஒரு கம்ப்ளீட் கோட் பலிண்ட்ரோம். செகண்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா 2 ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணி இது ஆனாகிராமா அப்படின்னு நான் வந்து கேட்கிறேன் உங்ககிட்ட. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு வந்து ரிப்பீட்டடா வரும். இது பார்க்கறதுக்கு என்ன, இது ஒரு சிம்பிளானது, பழைய ஓல்டு கொஸ்டின்ஸ் மாதிரியே இருக்கே அப்படின்னு நினைக்கலாம். பட் அப்படி கிடையாது. டாப் MNC கம்பெனில இருந்து சின்ன சின்ன ஸ்டார்ட் அப் கம்பெனில கூட இந்த லாஜிக்கல் வந்து கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. அட்லீஸ்ட் இந்த 5ல ஒரு கொஸ்டினாவது உங்களுக்கு ஒரு இன்டர்வியூல லாஜிக்கலா கேட்பாங்க. ஸோ இப்போ அனகிராம்ன்றது என்னன்னா, இப்போ லிசன்ற ஒரு வார்த்தை இருக்கு, நான் சைலண்ட்ன்ற இன்னொரு வார்த்தை இருக்கு. 2 வேர்டை நான் பாஸ் பண்றேன், இது ரெண்டுமே அனகிராமா செக் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். நீங்க இந்த லிசன் எடுத்துக்கிட்டீங்கன்னா மொத்தம் எத்தனை லெட்டர், 2 4 6 லெட்டர் இருக்கு. ஓகேங்களா? இதுவும் 2 4 6 லெட்டர் இருக்கு. இப்போ இந்த லிசனை நீங்க ரீஅரேஞ்ச் பண்றீங்க அப்படின்னா இந்த லெட்டர் ஃபார்ம் ஆகும், SILENT. இந்த 6 லெட்டருமே இதுக்குள்ள இருந்து வரதான், அதுதான் அனகிராம். ஓகேங்களா? ஒருவேளை இது 6 லெட்டரா இல்லாம 7 லெட்டரா இருந்துச்சு அப்படின்னா இது அனகிராம் கிடையாது. ஸோ அது கோட்ல பார்த்துடலாம். அதே ஸ்கேனர் வந்து நான் யூஸ் பண்றேன், 2 இன்புட் வாங்குறேன். ஸோ யூசர் கிட்ட இருந்து ஒரு இன்புட், இன்னொரு இன்புட், மொத்தம் string 1 அண்ட் string 2 சொல்லி 2 இன்புட் வாங்குறேன். இப்போ நான் ஒரு மெத்தட் எழுதிக்கிறேன், ஈஸ் அனகிராம் சொல்லி, அதுக்குள்ள நான் 2 string 1 அண்ட் string 2 பாஸ் பண்றேன். ஓகேங்களா? இப்போ ஃபங்க்ஷன் டு செக் இஃப் 2 strings ஆர் அனகிராம்ஸ் நான் பார்க்குறேன். பார்க்கறதுக்கு முன்னாடி என்கிட்ட இப்போ வேர்ட்ஸ்ல வந்து ஏதாவது ஒயிட் ஸ்பேஸ் இருக்கலாம், எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருக்கலாம், அதெல்லாம் வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இந்த டபுள் கோட்ஸ்குள்ள \\\s கொடுத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒயிட் ஸ்பேஸை அது ரிமூவ் பண்ணிடும். அப்புறம் நான் வந்து லோயர் கேஸ்க்கு கன்வெர்ட் பண்ணிடுறேன். ஏன்னா ஜாவா வந்து கேஸ் சென்சிட்டிவ். கேபிட்டல் ஏன்றது டிஃப்ரெண்ட், ஸ்மால் ஏன்றது டிஃப்ரெண்ட் ஜாவா ப்ரோக்ராமிங் பொறுத்த வரைக்கும். அதனால நான் 2 ஸ்ட்ரிங்குமே லோயர் கேஸ்ல கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது லென்த்தை செக் பண்றேன். ஒருவேளை இங்கேயே நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடலாம், இது ஆனகிராமா இல்லையான்னு. எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு வேர்டை பாஸ் பண்ணுவோம்ல ஸ்ட்ரிங்கு, அதோட லென்த்தும் செகண்ட் ஒரு ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணுவோம், அதோட லென்த்தும் சேமா இல்லைன்னா அது அனகிராம் கிடையாது. ஸோ அதனால ரிட்டர்ன் ஃபால்ஸ் கொடுத்து இங்கேயே நான் க்ளோஸ் பண்ணுவேன். ஒருவேளை ரெண்டுமே சேமா இருக்கு அப்படின்னா அடுத்த லாஜிக் போகும்.
இப்போ நான் என்ன பண்றேன்னா 2 கேரக்டர் டிஃபைன் பண்றேன். நம்ம கிட்ட இருக்கிற இந்த ஸ்ட்ரிங் இருக்கு பாத்தீங்களா, ஸ்ட்ரிங் 1 அண்ட் இந்த கிளீன் ஸ்ட்ரிங் 2 ரெண்டுத்தையுமே வந்து அரேவா நான் மாத்திடுறேன். மாத்திட்டு ரெண்டுத்தையுமே சார்ட் பண்றேன். அரேஸ் டாட் சார்ட்னு சொல்லிட்டு 2 ஸ்ட்ரிங்குமே சார்ட் பண்ணிடுறேன். சார்ட் பண்ண 2 ஸ்ட்ரிங்குமே ஈக்குவலான்னு செக் பண்றேன். செக் பண்ணும்போது லிசன்ற வார்த்தையும் சைலண்ட்ன்ற வார்த்தையும் சார்ட் பண்ணா அல்பாபெட்டிக்கல் ஆர்டர்ல இருந்து கொடுக்கும், அதாவது A to Z வரைக்கும். அப்படி பார்க்கும்போது 2 வேர்டுமே காமன் தான், சேம் தான், ஒரே லென்த்து ஒரே ஆர்டர் தான் இருக்கு. ஸோ இந்த 2 வேர்டுமே அனகிராம். ஸோ இது அனகிராமுடைய லாஜிக். தேர்ட் ஒன் வந்து ஸ்ட்ரீம் ஏபி யூஸ் பண்றோம். இங்க என்கிட்ட சில ஸ்ட்ரிங் எப்படி சொல்றது, ஒரு லிஸ்ட் இருக்கு. அதுல டூப்ளிகேட்ஸை பிரிண்ட் பண்ணு, அது எத்தனை தடவை கவுண்ட் அப்படின்றதையும் பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லி கேட்பாங்க. கொஸ்டின் இப்படிதான் வரும் உங்களுக்கு. சம்டைம்ஸ் லாஜிக் இதுதான் வரும், கொஸ்டின் மட்டும் டிஃப்ரெண்டா கேட்பாங்க. இப்போ இங்க வந்து நம்ம ஸ்ட்ரிங் யூஸ் பண்றோம், ஸ்ட்ரிங் அரே லிஸ்ட் யூஸ் பண்றோம். அதுக்கு பதிலாக இன்டீஜர்ல நம்பர்ஸ்ல கொடுத்துட்டு எத்தனை டூப்ளிகேட்ஸ் இருக்கு, எத்தனை தடவை பிரிண்ட் ஆயிருக்கு அப்படின்னு கேட்கலாம். பட் லாஜிக் வந்து இப்படிதான் ஃபாலோ ஆகும். நான் எடுத்த உடனே ஒரு மேப் கிரியேட் பண்ணிக்கிறேன், ஸ்ட்ரிங் கமாலாங்க. ஏன் ஸ்ட்ரிங் கமாலாங்கன்னா இங்க நம்ம ஸ்ட்ரிங் யூஸ் பண்றோம். இப்போ ஆப்பிள் 1 2 3 டைம்ஸ் இருக்கா. ஸோ ஆப்பிள்ன்றது கமா லாங் எத்தனை தடவை 3 அப்படின்றத மார்க் பண்றதுக்காக நான் இந்த மேப் யூஸ் பண்றேன். இப்போ ஸ்ட்ரீம் எடுத்துக்கிறோம், நான் கலெக்ட் பண்றேன், கலெக்டர்ஸ் டாட் குரூப்பிங் பை கொடுக்குறேன். இந்த லேண்டா எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணி கலெக்டர்ஸ் டாட் கவுண்டிங். இப்போ என்ன ஆகும்னா ஆப்பிள் ஃபர்ஸ்ட் பாஸ் ஆகுது உள்ள, அது எத்தனை தடவை இருக்குன்றத இங்க கவுண்ட் பண்ணி இங்க வச்சிரும். ஸோ இங்க 3 டைம்ஸ் ஆச்சா, ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிளுக்கு. அதே மாதிரி என்ட்ரி செட் எடுத்துக்கிறோம், ஸ்ட்ரீம் கால் பண்றேன், பண்ணிட்டு இப்போ நம்ம வச்சிருக்கிற இந்த மேப்புக்குள்ள இருந்து ஃபில்டர் பண்றேன். என்கிட்ட இருக்கிற என்ட்ரி எடுத்து கெட் வேல்யூ, இப்போ ஆப்பிள்னு ஃபர்ஸ்ட் ஆப்பிள் கமா 3 டைம்ஸ் அப்படின்னு ஸ்டோர் பண்ணியிருக்கோம். நான் இந்த லாஜிக் ஏன் இங்க கிரேட்டர் தென் 1 கொடுத்துருக்கேன்னா, ஒரு தடவைக்கு மேல இருந்தாதான் அது டூப்ளிகேட், கரெக்டா? இப்போ ஆரஞ்சு பாருங்க, ஒரு தடவை தான் இருக்கு, 2 தடவை கிடையாது. ஸோ இது டூப்ளிகேட் கிடையாது. அதனால அந்த லாஜிக் வந்து இங்க ஃபால்ஸா தான் ஆகும். ஆனா இப்ப ஆப்பிள் 3 தடவை இருக்கு, பனானா 2 தடவை இருக்கு. ஸோ கிரேட்டர் தென் 1 இருக்கிறது எல்லாத்தையும் நான் எடுக்கிறேன், ஃபில்டர் பண்றேன். அப்படி ஃபில்டர் பண்ணி இந்த மேப்புக்குள்ள நான் போட்டுறேன். கெட் கீ கெட் வேல்யூ, ஆப்பிள் எத்தனை தடவை, 3 தடவை, பனானா எத்தனை தடவை, 2 தடவை, ஆரஞ்சு கிடையாது ஏன்னா டூப்ளிகேட் கிடையாது. இப்போ பிரிண்ட் பண்றேன், ஃபார் ஈச் யூஸ் பண்ணி அந்த கீ அண்ட் வேல்யூ எத்தனை தடவை பனானா அதோட கவுண்ட் அப்படின்றத பிரிண்ட் பண்றேன். ஸோ அவுட்புட் வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிள் 3 டைம்ஸ் அண்ட் பனானா 2 டைம்ஸ், ஆரஞ்சுலாம் எதுவும் டூப்ளிகேட் கிடையாது. ஸோ லாஜிக் இப்படிதான் இருக்கும், கொஸ்டின்ஸ் மட்டும் உங்களுக்கு டிஃப்ரெண்டா இருக்கும். இந்த இடத்துல இப்போ நம்ம வந்து வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், வேர்ட்ஸுக்கு பதிலாக லிஸ்ட் உங்களுக்கு இன்டிஜர்ஸ் இருக்கலாம். 10, 10, 20, 33, 44, மறுபடியும் 33. ஸோ இந்த மாதிரி இருக்கலாம். ஸோ லாஜிக் வந்து இப்படிதான், ஃபைண்ட் த டூப்ளிகேட்ஸ். ஸோ ஸ்ட்ரீம் பேப்பர் வச்சு எப்படி யூஸ் பண்றது, லாஜிக் பில்ட் பண்றதுன்றத பண்ணி பாருங்க. இது வந்து MySQL query. ஒரு SQL எடுத்துக்கோம், என்கிட்ட ஃபைண்ட் தி செகண்ட் ஹையஸ்ட் சேலரி ஆஃப் எம்ப்ளாயி யூசிங் MySQL query. எத்தனை எம்ப்ளாயா இருந்தாலும் பரவாயில்ல, அதுல 2வது ஹையஸ்ட் சேலரி வாங்குற ஆளை எனக்கு பிரிண்ட் பண்ணி காட்டு, கொரி எழுதி பண்ணி கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச கொரியில எழுதலாம், MySQL எழுதலாம், போஸ்ட்கிரேஸ்ல எழுதலாம், ஆரக்கல்ல எழுதலாம், எதுல வேணா எழுதலாம். இப்போ 2 மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ண போறோம், லிமிட் அண்ட் ஆர்டர் பை யூஸ் பண்ணி. செலக்ட் சேலரி ஃப்ரம் எம்ப்ளாயி எடுத்தாச்சு, ஓகேங்களா. ஆர்டர் பை சேலரி, இப்போ டிசெண்டிங் ஆர்டர்னு போட்டேன். டாப் டிசெண்டிங் ஆர்டர் ஹையஸ்ட் சேலரியில இருந்து நம்மளுக்கு வந்துருச்சா. இப்போ அதுல எனக்கு 2வது அதிகமான சேலரி வாங்குற ஆளு வேணும், ஃபர்ஸ்ட் இருக்கிற ஆளு எனக்கு தேவையில்லை. அப்படி இருக்கும்போது லிமிட் 1 வச்சு ஆப்செட் 1 கொடுத்துறேன். இந்த ஆப்செட் 1ன்றதோட அர்த்தம் என்னன்னா ரிட்டர்னிங் ஒன்லி த செகண்ட் ஹையஸ்ட் சேலரி. ஓகே, அதாவது அண்ட் தென் ஸ்கிப்ஸ் தி ஹையஸ்ட் சேலரி, ஆப்செட் 1. ஹையஸ்ட் சேலரி யார் வாங்குறாங்களோ அவங்கள ஸ்கிப் பண்ணிட்டு நமக்கு தேவை என்னது 2வது ஹையஸ்ட் சேலரி. ஸோ அதுக்கு ஆப்செட் 1 கொடுத்து லிமிட் 1 கொடுத்துறேன். இது ஒரு மெத்தட். இன்னொன்னு சப்கொரி எழுதி நம்ம எடுக்கலாம். சப்கொரினா கொரிக்குள்ளேயே ஒரு கொரி எழுதுவோம், சப்கொரி. செலக்ட்னு சொல்லி இந்த மேக்ஸ் ஃபங்க்ஷனை கால் பண்ணி அந்த காலம் உள்ள போட்டுட்டு இதுக்கு ஒரு நேம் வச்சிருங்க, ஃப்ரம் இந்த டேபிள் நேம். இப்போ வேர் கண்டிஷன் யூஸ் பண்ணும்போது இந்த சேலரி லெஸ் தென், மறுபடியும் செலக்ட் மேக்ஸ் சேலரி ஃப்ரம் எம்ப்ளாயி. இந்த இடத்துல என்னன்னு இருக்கும்,
8,000ன்றது தான் அதிகபட்ச சேலரின்னு வச்சுப்போமே. ஒரு எம்ப்ளாயி அடுத்து 7,000 வாங்குற ஆள் இருக்காரு, அவரு தான் இங்க இருக்காரு. ஸோ இது 7,000, இது 8,000. இப்போ 8,000 விட எனக்கு அடுத்தது யாருன்னு பார்க்கும்போது 7,000. ஸோ இந்த கொரி யூஸ் பண்ணி சப்கொரி யூஸ் பண்ணியும் நம்மளால அந்த ரிசல்ட்டை எடுக்க முடியும். ஸோ எஸ்கியூஎல்ல இருந்து ஒரு ஸ்டாண்டர்டான கொஸ்டின் வரும் உங்களுக்கு ரிப்பீட்டடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லாஜிக்கும் ஒன்று. அண்ட் லாஸ்ட் ஸ்ட்ரீம் ஏபிஐ யூஸ் பண்றீங்க, உங்ககிட்ட 2 லிஸ்ட் இருக்கு, 2 ஸ்ட்ரீமா கூட நீங்க வச்சுக்கலாம். அதை ரெண்டுத்தையும் எப்படி நான் ஒரே ஸ்ட்ரீமா கன்வெர்ட் பண்றது, இல்ல ஒரே லிஸ்டா வந்து யூஸ் பண்றது, ஹவு டு மெர்ஜ் டூ லிஸ்ட் யூசிங் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ என்கிட்ட ஒரு மெர்ஜ் லிஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ இது மெயின் கிளாஸ். ஃபர்ஸ்ட் ஒரு லிஸ்ட் எடுத்துக்கிறேன், அந்த லிஸ்ட்டுக்குள்ள ஏபிசின்னு சொல்லிட்டு 3 எலிமெண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ரெண்டாவது ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்றேன், அதுல லிஸ்ட் 2.defன்னு சொல்லி 3 எலிமெண்ட்டையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு லிஸ்டா இருக்கு, இது ஒரு லிஸ்டா இருக்கு. இப்போ நான் ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணி ஒரே லிஸ்டா எனக்கு ஒன்னா பிரிண்ட் பண்ணும். இதுதான் கொஸ்டின் யூசிங் ஸ்ட்ரீம் ஏபிஐ. ஸோ அப்படி இருக்கும்போது இதுதான் மெயின் ஸ்ட்ரீம் டாட் கன்கேட்னு ஒரு மெத்தட் இருக்கும். அதை நீங்க கால் பண்ணீங்கன்னா உள்ள வந்து நம்ம என்ன பாஸ் பண்ணோம்னா இந்த லிஸ்ட் 1.stream கம்மா கொடுத்து லிஸ்ட் 2.stream உள்ள பாஸ் பண்ணிடுவோம். இப்போ இந்த கன்கேட் என்ன பண்ணுன்னா இந்த லிஸ்ட் 1ஐயும் லிஸ்ட் 2வையும் ஒரே ஸ்ட்ரீமா கன்கேட் பண்ணிடுவோம். அப்புறம் நம்ம என்ன பண்றோம், டாட் கலெக்ட் கலெக்டர்ஸ் டாட் டூ லிஸ்ட்னு கொடுத்துறோம். ஸோ இதை வந்து பிரிண்ட் பண்ணிடும். அழகா நம்ம ஃபார் ஈச் போட்டு உள்ள சிஸ் அவுட் கொடுத்தோம்னா நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணிடும். அவுட்புட் எப்படி இருக்கும்னா ABCDEFன்னு ஒரே ஸ்ட்ரீமா ஒரே லிஸ்டா நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணிடும். இப்போ நம்ம இந்த கன்கேட்டை யூஸ் பண்ணாம இந்த லாஜிக்கை யூஸ் பண்ணல அப்படின்னா இதை தனியா நம்ம ஒரு லாஜிக் எழுதி பிரிண்ட் பண்ணணும், இதை தனியா எழுதி ஒரு லாஜிக் பிரிண்ட் பண்ணணும். அது ஏபிசின்னு ஒன்று பிரிண்ட் பண்ணணும், அதுக்கப்புறமா இன்னொன்னுத்துல டிஎஃப்னு பிரிண்ட் பண்ணணும். அப்படி பண்ணாம ஒரே லாஜிக்ல எனக்கு மொத்தமா பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்றோம். ஸோ இவ்வளவுதான். இது ஒரு செட் ஆஃப் டாப் 5 இன்டர்வியூ கொஸ்டின். நம்ம அடுத்த செட்ல வந்து இன்னும் முக்கியமான ஒரு 5 கொஸ்டினை நம்ம பார்க்கலாம். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ஹாப்பி லேர்னிங். அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச். பாய்.